ஹதீஸை மட்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஒரு சகோதரர் ரஜப் மாதத்திலே ஓதப்படுகின்ற ஒரு துவாவை பற்றி கேட்டிருக்கிறார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வபல்லிகனா ரமதான். இந்த துவாவுடைய கருத்து, இறைவா எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் அபிவிருத்தி செய்வாயாக, ரமதானை அடைகிற வாய்ப்பை தருவாயாக. இந்த துவா ஆதாரபூர்வமானதா என்று கேட்டிருக்கிறார். இந்த துவா முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, பைஹகியிலே, தபரானிலே வருகிறது. ஹதீஸினுடைய தொடர் என்ற அடிப்படையில் பார்த்தா இந்த ஹதீஸிலே சில பலவீனமான ராவிகள் இருக்கிற காரணத்தினால் இது பலவீனமான ஹதீஸ். ஆனால் அதே நேரத்தில் எல்லா பலவீனமான ஹதீஸுகளும் உதாசீனப்படுத்தப்படுபவை அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக கூட ஒரு சகோதரர் பலவீனமான ஹதீஸை பற்றி ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாரு. நான் அதற்கான பதிலையும் இதிலேயே நான் கொடுக்குறேன். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பல தரங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் சில தரத்திலுள்ள ராவிகளுடைய ஹதீஸை ஒரு காலம் எடுக்க முடியாது. பொய்யர்கள், பொய் சொல்லலாம் என்று சந்தேகிக்கப்பட்டவர்கள், கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர்கள், இந்த 3 தரத்திலுள்ள ராவிகளுடைய ஹதீஸை ஒருபோதும் இருக்கப்படாது. இதற்கு அப்பால் வேறு சில குறைபாடுகள் உள்ள ராவிகள், அறிவிப்பாளர்கள், அவர்களது ஹதீஸை சில நிபந்தனைகளோடு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த வகையில் இந்த ஹதீஸில் பலவீனமான ராவிகள் இருந்தாலும் இந்த ஹதீஸுடைய கருத்து சரி என்பதை நாம் விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் 6 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமதானுக்காக துவா செய்வார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் 6 மாதங்களிலிருந்தே ரமதானை அடைய வேண்டும் என்று துவா செய்வதை பழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த துவாவுடைய கருத்து ரஜப் ஷாபானிலே ஆரோக்கியத்தோடு இருந்து ரமதானிலே நோன்பு வைக்க வேண்டும் என்ற கருத்தில் வர்றதுனால இந்த துவா ஓதுவது தவறல்ல. அல்லாஹு ஆலம்.